தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிக பழமையான தென்னிந்திய கோவில்களுள் திருக்காலத்தி திருக்கோயிலும் ஒன்று. பஞ்சபூத தலங்களுள் ஒன்றான வாயு தலம் இது. ராகு கேது பரிகார தலம் இது. அருள்மிகு ஞான பிரசுராம்பிகை உடனாய ஸ்ரீ காலத்தீஸ்வரர் அருள் வழங்கும் தலம். இத்தலத்தில் காலபைரவருடைய அபிஷேக அலங்காரங்களை காண்பது மிகச் சிறப்பு. இரவு பள்ளியறை பூஜையும் பிரம்ம முகூர்த்த வேளையில் கோமாதா பூஜை திருப்பள்ளி எழுச்சி நிகழ்வுகளை காண்பது கிடைத்திருக்கிற ஒன்று என்பதனால் இத்திருக்கோவிலுக்கு சென்று திருவாசகம் பாராயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நமது நகரத்தார் மகேஸ்வர பூஜை பரிபாலன சபை திருப்புகழ் திருவாசகம் பயிலும் மாணவர்களாகிய பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் செவ்வாய்க்கிழமை 19/8/2025 அன்று இந்நிகழ்வு ஏற்பாடாகியது. 41 சிவனடியார்கள் ஒன்று சேர்ந்து அன்றைய தினம் 3 மணி அளவில் அழகப்பா டிராவல்ஸ் என்ற ஏசி பஸ்ஸில் அம்பத்தூரிலிருந்து புறப்பட்டு மாலை 5:30 மணி அளவில் திருக்காலஹஸ்தி நகரத்தார் நகர விடுதிக்கு சென்று சேர்ந்தோம். அங்கே நம்மை சிறப்பாய் வரவேற்றவர் மேலாளர் திரு ரமேஷ் அவர்கள். நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தந்தார்கள். அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். அறங்காவலர்களுள் ஒருவரான திரு பூமி ராமநாதன் ஐயா அவர்களிடம் உதவிகள் கேட்டபோது உடனே மிகச் சிறப்பாக செய்து தந்தார்கள். ஆகையினால் இத்தருணத்தில் அவர்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நகர விடுதியில் திருவாசகம் பாராயணம் செய்து 8 மணி அளவில் திரு காலத்தி கோவிலுக்கு கேட் நம்பர் 4 வழியாக சென்று பள்ளியறை பூஜை கால பைரவர் அபிஷேகம் இவற்றை கண்டோம். எல்லா கோவில்களிலும் நடக்கும் பள்ளியறை பூஜை விசேஷமானது என்றாலும் சிவன் கோவில்களில் நடக்கும் பள்ளியறை பூஜை கூடுதல் சிறப்பை தரும். ஆம், ஸ்ரீ காளஹஸ்தி திருக்கோவிலில் பள்ளியறை பூஜையின் போது சுவாமியை அவருடைய சன்னதியில் வைத்து அலங்காரம் செய்து பல்வேறு விதமான வாத்தியங்கள் முழங்க பல்லக்கில் தூக்கி வைத்து பக்தர்கள் சிவநாமங்கள் பாடல்கள் பாடியபடி பின்னால் செல்ல சிவபெருமான் அம்பாள் சன்னதியில் எழுந்தருளினார். பின்பு பால் பழங்கள் நைவேத்தியமாக வைத்து ஊஞ்சல் சேவை நடத்தி பாசுரங்கள் பாடி திருக்கதவுகள் மூடப்பட்டன. இந்த பள்ளியறை பூஜையானது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நடைபெற்றது. உண்மையிலேயே அதை படம் பிடித்து மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆசை இருந்தாலும் கூட அங்கு தொலைபேசி கொண்டு செல்லக்கூடாது என்பது அனுமதி மறுக்கப்பட்டது என்பதனால் அத்துணை பேர் கண்களும் அதை படம் பிடித்து உள்ளத்திலே நிறைவாய் மகிழ்வாய் கொண்டது. கணவன் மனைவி தங்களது பிரார்த்தனை நிறைவேற வழிபட வேண்டிய ஒரே பூஜை பள்ளியறை பூஜை தான் என்பதற்கிணங்க பள்ளியறை பூஜை எங்கள் அனைவருக்கும் மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் தந்தது. ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் மாலை வேளையில் ஞான பிரசுனாம்பிகை சமேத ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரருக்கு ஏகாந்த சேவைக்கு பின் கால பைரவருக்கு மூலவர் உற்சவர் இருவருக்கும் பலவிதமான சுகந்த திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அச்சமயம் கால பைரவருக்கு எலுமிச்சை பழமாலை கஜமாலை அணிவித்து அலங்காரம் செய்து வைத்திருந்த காட்சி அற்புதம். அதனைத் தொடர்ந்து தீப தூப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் கைலாய வாத்தியம் இசைக்க கால பைரவர் கோவில் உட்பிரகார உற்சவம் நடந்தது. அத்துணை நிகழ்வையும் மனதார கண்டுகளித்தோம். மறுநாள் காலை 20/8/2025 புதன்கிழமை காலை 4:30 மணிக்கு நமது நகரத்தார் நகர விடுதியில் இருந்து சென்று 5 மணிக்கு கோபூஜையில் கலந்து கொண்டோம். கோபூஜை காண்பது என்பது கிரகதோஷங்கள் பாவங்கள் மற்றும் சாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதோடு மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடியது. அத்தகு சிறப்பு வாய்ந்த கோபூஜையை நாங்கள் பார்த்து அதிலும் கலந்து கொண்டோம். அதோடு மட்டுமல்லாமல் திருப்பள்ளி எழுச்சி நிகழ்வினை கண்டு இறையொருள் பெற்றதோடு அம்பாளுக்கு அபிஷேக நிகழ்வையும் தரிசித்து 8 மணிக்கு நகர விடுதி வந்தடைந்தோம். நகர விடுதியில் காலை உணவு சாப்பிட்டு சரியாக 9:30 மணி அளவில் காளஹஸ்தி நகரத்தார் நகர விடுதியில் இருந்து புறப்பட்டு ஊத்துக்கோட்டை சுருட்டப்பள்ளியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு சர்வ மங்களாம்பிகை உடனாய பள்ளி கொண்டீஸ்வரர் திருக்கோவில் வந்தடைந்தோம். சிவபெருமான் பார்வதி அம்பாள் தேவியின் மடியில் பள்ளி கொண்ட நிலையும் அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதராக காட்சியளிப்பது இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். மூலவர் அருள்மிகு மரகதாம்பிகை உடனாய வால்மீகீஸ்வரர். பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த தலம் சுருட்டப்பள்ளிதான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலத்திலே நாமும் சென்று பிரதோஷம் என்று வழிபட்டது அத்துணை பேருக்கும் மனநிறைவை தந்தது. முக்கியமாக ஒரு ஆளை நாங்கள் குறிப்பிடணுங்க. வயதில் சிறுவர் தான், ஆனால் அந்த பொருளாளர் நம்முடைய நகர விடுதியினுடைய பொருளாளர் திரு கார்த்திக் முகம் சுழிக்காமல் எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் ஆட்சி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி என்ன அவங்களால முடியுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்த அந்த தம்பிக்கு
எங்கள் அத்துணை அடியார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிப்பா. இனி வர்ற ஆளுங்க யாராக இருந்தாலும் நம்ம நகரத்தாராகட்டும் மற்றவர்கள் ஆகட்டும் இங்கே வந்தால் நிச்சயமாக ஒரு குடுப்படை என்ன அப்படின்னா நம்ம சாமி தரிசனம் ஈஸியாக கிடைக்குதுங்க. அதுதான் நிசத்தனமான உண்மை. நம்ம எதிர்பார்த்து போனது ஒன்று, ஆனால் அங்கே கிடைச்ச அந்த தரிசனம் பார்த்திங்கன்னா நம்ம நகர விடுதியில் குளிக்க கொள்ள எல்லாத்துக்கும் நல்ல வசதி. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் தான் நடக்கிறதுக்கு. கேட்டு 4 உள்ளே போனோம்னா அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு அந்த டயத்துக்கு போகணும். நைட்டில் இந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கும்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணாங்க நம்முடைய பொருளாளர் கார்த்திகா. அதே மாதிரி அந்த டயத்துக்கு போனோம். அருமையான தரிசனம். அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாரும் காலாஸ்திரி போனோம். இந்த ட்ரிப்பை பற்றி அவங்க சொல்ல போகிறாங்க. அதாவது லேடிஸாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக கொடுக்குறீங்க. அதுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். நம்முடைய காலாஸ்திரி ட்ரிப் ரொம்ப அருமையாக இருந்தீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. காலாஸ்திரி பற்றி போகணும் ரொம்ப நாளாக இதுக்கெல்லாம் அமைப்பாக அமையும் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நல்ல ட்ரிப் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி, நாங்கள் ஃபேமிலியோட போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு இதுவாக இருந்திருக்கு. அது நல்லா இருந்தது. நல்ல சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்க்க போயிருந்தோம். காலஹஸ்தியில் பள்ளியரை பூஜை அருமையாக பார்த்தோம். காலையில் திருப்பள்ளி அரி பூஜை அதை விட அருமையாக பார்த்தோம். சுருட்டப்பள்ளியிலேயும் தரிசனம் நல்ல தரிசனம். சாப்பாடு அருமை. அதை விட எங்கள் எல்லாரையும் பத்திரமா கூட்டிகிட்டு போனாங்க. உங்கள் அனைவருக்கும் நல்லா இருந்தது அந்த ட்ரிப் எல்லாருக்கும்.